அமிக்கிக்கணும், திலயம், செல்வோம், பாதிக்கப்ப பாடி பாடி இருங்க, ரோல் ஆகுது, மன்னிச்சிருங்க. மாமா மருத்துவமனை, ஒத்தையடி பாதை போதப்படும். இப்படியாக விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரான ஸ்பீச்சு. அப்படியே ஒரு இளைஞன் பார்த்தானா, அவன் அடுத்தது வந்து பெரிய அரசியல்வாதி தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான அரசியல்வாதிலாம் கிடையாது. அவன் வந்து ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ போல, மாசே துங் போல ஒரு பெரிய அரசியல்வாதியாக டிரான்ஸ்ஃபர் ஆக ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்பீச் அவன் தொடர்ச்சியாக கேட்கும்பொழுது. ஸோ அப்படியான ஒரு ஸ்பீச்சை தான் நாமக்கல்ல திரு டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இது வந்து 3வது வாரம். முதல் வாரம் வந்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அந்த பகுதியில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க. 2வது வாரம் திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு, அதாவது இந்த சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை இது. இந்த சனிக்கிழமையில வந்து நாமக்கல் மற்றும் கரூர்ல தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வர்றாரு திரு விஜய் அவர்கள். காவல்துறை நிறைய நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை அனுமதித்த ஒரு இடத்துல வந்து இந்த பிரச்சார பயணமானது இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. வழக்கம் போல சென்னையிலிருந்து விமானம் மூலியமாக திருச்சி போன விஜய் அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கம் வழியாக சம்பவ இடத்துக்கு, அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டு பேசிட்டு இப்பொழுது இன்னொரு இடத்துக்கு கரூருக்கு வந்து பேச போயிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்களை பார்க்கும்போது எல்லாருமே வந்து கூட்டம், செமையான கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலுமே வந்து விஜய்க்கு தங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க, நீங்க வந்து ஒரு ஊடகம், நீங்க வந்து ஒரு பத்திரிகை, அப்படி இருக்கும்பொழுது நீங்க விஜய்க்கு பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு தெரியல. ஏதோ பாட்டெல்லாம் போட்டு வராரு சாமி வராரு, அந்த மாதிரியான ஒரு பில்டப் வந்து விஜய்க்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய்னு தெரியல. ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்திட்டாரா என்ன ஏதுன்னு தெரியல. பெரிய ஒரு புரட்சியை நிகழ்த்தி அல்லது போர்ல வெற்றி பெற்றுட்டு கோட்டையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு விஜய் அப்படின்றது தெரியல. அந்த அளவுக்கான ஒரு பில்டப் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் போட்டு அவர் வரும்பொழுது லைவ்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கூட்டம் தான். ஆனா எனக்கு அதுல நான் அதை பெரிய அளவுல மதிப்பிட விரும்பல. இது பெரிய கூட்டம், அதனால இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் மதிப்பிட விரும்பல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜய் அவர்கள் ரோட்ல வராரு அப்படின்னா, இந்த அளவுக்கு கூட கூட்டம் வரல அப்படின்னா அப்புறம் விஜய்க்கு என்னதான் மதிப்பு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அஜித் வராரு அப்படின்னா இந்த மாதிரியான கூட்டம் வரும். இதோ திருச்சியில வந்து இவங்க நடத்திருந்தாங்க, தனுஷோட இட்லி கடை, அந்த ஆடியோ லான்ச், அந்த படம் சம்பந்தமான ஒரு நிகழ்வு நடத்தியிருந்தாங்க. அதுல கூட அவ்வளோ கூட்டம் வந்து வந்துருது. அதனால நடிகர்கள் வராங்க அப்படின்னும் பொழுது பெரிய கூட்டமானது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனால இந்த கூட்டத்தை பார்த்து நான் பிரமிக்க அல்லது அதுக்கு ஒரு மதிப்பு போட விரும்பல. இந்த கூட்டத்தை நான் பொருட்படுத்தல அப்படின்றத தாண்டி இதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் கிடையாது, ஏன் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு அப்படின்றத நம்ம முக்கியமாக பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 2 மாநாடு நடத்திட்டாங்க, நிறைய பொதுக்கூட்டங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சார பயணம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஒரு முறை கூட விஜய் அவர்கள் ஒரு பிரஸ்ஸை மீட் பண்ணாம இருக்காரு. அவங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்காம இருக்காரு. அதாவது பிரஸ்ஸோட கேள்வி அப்படின்றது வந்து மக்களுடைய கேள்வி. மக்கள் தான் பத்திரிகையாளர்களாக அங்க நின்றுகிட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக அங்க நின்று கேள்வி கேட்பாங்க. அப்போ மக்களுடைய கேள்வி ஒண்ணு இருக்குல்ல, நான் வந்து நாளைக்கு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போறேன், அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. சோ அந்த கேள்வி கூட விஜய் அவர்களால இப்பொழுது வரை தீர்க்க முடியல. இந்த பிரச்சார பயணம் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரச்சார பயணத்துக்கு அவர் போகும்பொழுது கூட திருச்சியில நினைக்கிறேன், திருச்சியில பிரஸ் வந்து மைக்கு நீட்டுறாங்க. அப்பொழுது டக்குன்னு கார்ல ஏறி போறாரு. என்னங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை நல்லா போயிட்டு இருக்குங்க, நல்லா வெற்றியே நமதே, சும்மா அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லிட்டு போனால. ஆனா அது கூட வந்து பண்ணாம இருக்காரு. போன பயணத்துல கூட பிரஸ் அந்த மைக்கு நீட்டுறாங்க, உடனே அழுத்தி அந்த ஜன்னலை மூடினாரு. ஸோ இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன் விஜய் அவர்கள் பிரஸ்ஸை பார்த்து ஓடுறாரு ஒளியிறாரு அப்படின்னு வந்து தெரியல, என்னன்னு தெரியல. அங்க நீங்க பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுல ஒரு 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு கூட இங்க பேசிட்டு போயிடலாம். அது கூட பண்ணல. ஏன் இதை பண்ண மாட்டாரு அப்படின்றத நம்ம முக்கியமாக கேட்கணும். நம்ம பேச வேண்டியது கூட்டத்தை பத்தி கிடையாது. கூட்டம் நடிகர்களுக்கு வரத்தான் செய்யும். அதனால அதை பத்தி நம்ம பொருட்படுத்த வேண்டாம். அவர் ஏன் பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரு,
ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் இப்போ ஒரு நடிகர் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர். நடிகர் ரஜினிகாந்த் கூட பிரஸ் மீட் பண்றாருங்க. ஏங்க அவருக்கு நினைவு நாள், அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாதிரி பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க இப்போ கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, ஒரு கட்சியினுடைய தலைவர். நாளைக்கு நான் சிஎம் வந்த உடனே நான் மாற்ற போறேன், வந்த உடனே அந்த குற்றவாளிகள் தண்டிப்பேன் அப்படின்லாம் இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது பிரஸ்ஸை மீட் பண்றதுல என்ன பிரச்சனை விஜய்க்கு அப்படின்றது தெரியல. விரைவாக விஜய் அவர்கள் பிரஸ்ஸை மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணாமே போனாரு அப்படின்னா பிரஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டாரு. ஆனா பிரஸ் எவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவருக்கு, சம்திங் ராங். சரி, ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போறாரு, நாமக்கல் அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்து போறாரு. அங்க போயிட்டு வந்து முதல்ல அந்த ஊர் பெருமை, அருமை பெருமை எல்லாத்தையும் வந்து பேசுறாங்க. எப்பொழுது இந்த அருமை பெருமை வந்து பேசப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறை இப்பொழுதுதான் நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னும் பொழுது அருமை பெருமை பேசுவாங்க. இப்போ சீமான் அவர்கள் நாமக்கல்ல ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாரு அப்படின்னும் பொழுது, முதல்ல தொடங்கும் பொழுது நாமக்கல் பத்தி தெரியுமா, அங்க வந்து முட்டை நல்ல விற்பனை செய்யப்படும், அங்க வந்து முட்டையினுடைய இந்த ஹப்பாக இருக்கு, அது இது, இந்த வாகனங்களுடைய உதிரி பாகங்கள்லாம் தயாரி, இப்படின்னு வந்து சீமான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண, ஏன்னா அவங்களாம் வந்து பலமுறை அந்த இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, பிரச்சார பயணத்துக்கு போயிருக்காங்க, நிறைய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது புதுசு கிடையாது. விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்காரு அப்படின்றதுனால முதல்ல அந்த இடத்துக்கு போன உடனே அந்த ஊரினுடைய அருமை பெருமையெல்லாம் பேசுறாரு. பேசிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 2 தலைவர்களையும் வந்து கோட் பண்றாரு. ஒன்னு நாமக்கல் கவிஞர், தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாரு சொன்னாத அப்படின்னு கேட்கிறாரு. உடனே கீழே இருந்து விஜயகாந்த், ஏய் விஜயகாந்தா, அது தம்பி அவர் சொன்னதுதான் விஜயகாந்த் சொன்னாரு. நம்ம கேப்டன் வந்து அவர் சொன்னதை சொன்னாரு. ஆனா உண்மையாக சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தான் சொன்னாரு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் அப்படியே சிரிப்பு குபீர்னு வந்துருச்சு. கேப்டன் தான் அப்படின்றானு கீழே இருந்து, சூப்பரா அப்படின்னு நினைச்சு கொண்டேதான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அப்புறம் சுப்ராயன் பத்தியும் பேசியிருந்தாரு. இடஒதுக்கீடு கம்யூனல் ஜியோ கொண்டு வந்தாரு முதல்ல. அது அப்பொழுதுதான் வந்து மாகாணம் என்றதுக்கு மகாணத்தில் அப்படின்றாரு. கம்யூனல் ஜியோலாம் கொண்டு வந்தாரு, இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அது மூலியமாக பிற்படுத்தப்பட்ட நிறைய பேர் வந்து அப்படின்னு அது அங்க ஒரு ரோலிங் ஆக்குறாரு. அவங்களாம் வந்து நிறைய பயன்பட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. சுப்ரமணியன் அவர்களை பத்தி கண்டிப்பாக பேசணும். விஜய் அவர்கள் அவரை கோட் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவரை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டுல இது சென்னை மாகாணமாக இருந்தபொழுது இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தவர் முதல்ல அவர் தான். முத்தையா முதலியார் தான் கொண்டு வந்தாரு. அப்பொழுது முதலாவது அமைச்சராக இருந்தவர் சுப்ராயன். அந்த டைம்ல தான் அது வந்து கொண்டு வரப்படுது. சுப்ராயன் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமை. அவரை பத்தி விஜய் பேசியிருந்தாரு. உண்மையாவே அது பாராட்டுக்குரியதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிட்னி திருட்டு பத்தி பேசுறாரு. அவர் திருச்சியிலே வந்து பேசியிருந்தாங்க. அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. திமுக எம்எல்ஏ அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே போல வந்து இங்கேயும் பேசியிருந்தாரு. ஏன் அப்படின்னா இந்த மாவட்டத்துல இருந்து தான் அவங்க ஆட்களை எடுத்துட்டு போய் கிட்னியை வந்து முறைகேடு பண்ணாங்க. திருடினாங்கன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு பண்ணாங்க. அதனால வந்து இந்த மாவட்டத்திலையும் அந்த விஷயம் வந்து பேசுறாரு. மக்கள் வந்து எவ்வளவு வறுமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க. திமுகவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில இப்படியான வேலைகள் நடக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் கைது பண்ணுவோம் அப்படின்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசியிருந்தாரு. நாங்க ஆட்சிக்கு வந்துருவேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆனா அதுக்கான எந்த செயல்பாடும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு கேட்கிறாரு, நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்றாரு விஜய். இதெல்லாம் எல்லாரும் தானே சொல்லுவாங்க. ரோடு போடுறது எல்லாரும் சொல்லுவாங்க, தண்ணி கொண்டு வரணும் எல்லாரும் தான் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம் கட்டி தரணும் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இது எதுக்கு திரும்ப விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இதெல்லாம் கேட்கறாங்க. ஆனா என்ன பண்றது, மக்களுக்கு அதுதான் அத்தியாவசியம். நான் வேணா இப்படி சொல்லவா, விண்வெளியில் ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லவா, காற்றில் ஒரு கட்டடத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவர்கள் அப்படி கிண்டல் பண்றாரு. எல்லாருக்கும் நல்லா வந்து கிண்டல் வந்து போட்டிருந்தாரு. இப்படிலாம் கிண்டல் பண்ணாரை தவிர்த்து அங்க உருப்படியாக லோக்கல் இஷ்யூவோ அல்லது மற்ற விஷயங்களையோ பேசியிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு ஒண்ணுமே பேசல. திருவாரூர் அங்க நாகப்பட்டினத்தாச்சும் ஏதோ பேசினாரு. இங்க மெரைன் காலேஜ் இல்லைங்க, யூனிவர்சிட்டி இல்லைங்க, 40 ரூபா கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னு கூட பேசியிருந்தாரு. எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ஓகே தான், பரவாயில்ல ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட இம்பாக்ட்லாம் ஏற்பட்டு இருந்தது. ஆமா வாங்குறாங்க 40 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னு விவசாயிகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இங்க அப்படி கூட எதுவும் பேசல. திருச்சியில பேசலாம் அந்த கிட்னி திருட்டு, அதை மட்டும்தான். மற்றபடி வந்து இங்க அவங்க பேசுனது ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி சொதப்பி இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம
அவரு பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல ரோல் ஆகுது. மகாணம் அப்படின்றாரு, மாகாணத்துக்கு மகாணம்ன்றாரு, சொல்வோம் செல்வோம்ன்றாரு, பிற்படுத்தப்பட்டப்பட்ட அப்படின்றாரு, மொத்தா அப்படின்றாரு. என்னென்னலாம் உளர முடியுமோ எப்படியோ உளறிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல. வேற ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காரா? இந்த டைம்ல நம்ம அங்க இருக்கணும், இங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிரச்சாரத்தை 1,50,00,000 ரூபா லாஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றதெல்லாம் தெரியல. ரொம்ப ஒரு ஒரு சொதப்பலாகத்தான் இந்த கூட்டமானது நடந்து முடிஞ்சுது. ஆனா சிஎம்மாவும் கண்டிப்பா வரோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மக்களை வந்து அந்த தொண்டர்களை அந்த ரசிகர்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுது போல. அதனால அதை மட்டும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. மற்றபடி இந்த ஸ்பீச்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம், அங்க வந்த மக்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே எடுத்துக்கிறதுக்கு இல்ல. அவரு கூட ஒண்ணு இதுல இருந்து எடுத்துக்க முடியாது. ஒண்ணுமே அவர் வந்து இந்த மீட்டிங்ல பேசல. நான் சொன்ன மாதிரி போன மீட்டிங்லாச்சும் கொஞ்சம் ஏதோ 2-3 இஷ்யூவாச்சும் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இதுல ஒரு இஷ்யூமே அட்ரஸ் பண்ணல. ஊர் பெருமையை பேசிட்டு ரோலிங் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. ரொம்ப சொதப்பலான ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க. டிவிகே தலைவர் இப்படி சொதப்பியிருக்காரா, டிவிகே தொண்டர்கள் எப்படி சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட, அதாவது விஜய் அவர்கள் வர வரைக்கும் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் விஜய் தொண்டர்கள் கிட்ட மைக்கி நீட்டிடுறாங்க. அது ரொம்ப என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து செம்மையா இருக்கு போல. அதனால டிஆர்பி ஏறுதுன்னு நினைக்கிறேன். போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. விஜய் தொண்டர்கள் வந்து அணிலுக்கு தான் புது விளக்கம் கொடுக்குறாங்க. அணில் எங்களை சொல்றாங்க. அணில்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. அதே போலதான் நாங்களும் ஒரு இடத்துல இல்லாம ஓடிக்கிட்டே இருப்போம். அணில் என்ன தெரியாம பண்ணும்? மரங்களை வளர்க்கும். அதே போலதான் நாங்க என்னென்னமோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்ற விஷயம் விஜய் பேசின உடனே தான் விவசாயிகளுக்கே தெரிஞ்சுது. அது வரைக்கும் விவசாயிகளுக்கே தெரியாது அப்படின்றாரு. நாள் குபீர்னு ஆயிடுச்சு. இது விவசாயிகளுக்கே தெரியாதா? ஐயோ, அவங்க கிட்ட தான் 40 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, என்ன அவங்களுக்கே தெரியாதுன்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால விஜய் அவர்கள் வராரு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த தொண்டர்கள் கிட்ட மைக்கு நீட்டுறாங்க பாருங்க, அதுதான் பயங்கரமான அல்டிமேட்டான என்டர்டைன்மெண்டா இருக்கு. தயவு செய்து வந்து எல்லாருமே அந்த தொண்டர்களுடைய ஸ்பீச்சை கேட்டுருங்க. சூப்பரா ஒரு தொண்டரும் அவ்வளவு அரசியல் புரிதலோட ஒரு கருத்தையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஏய் உதயநிதி உன்னை விட மாட்டேன் நானு அப்படின்னு துண்டை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. தம்பி ஓங்க தம்பி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. தலைவர் தான் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு. அதாவது விஜய் அவர்கள் தான் பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு. நாங்க மீட் பண்றோம்டா பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தொண்டர்கள் எல்லாம் பிரஸ் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய அரசியல் புரிதலோட அவங்க பிரஸ் மீட் பண்றாங்க. இந்த லட்சணம் விஜய் அவர்கள் மீட் பண்ணாருன்னா என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ சூப்பரான ஒரு ஈவெண்ட்டாக இந்த சனிக்கிழமை அப்படின்றது மாறி இருக்கு. இன்னொருத்தர் வந்து போட்டிருந்தாரு, இது சனிக்கிழமை இல்லடா, இது சம்பவ கிழமை. யாருக்கு? டிவிகே காரங்களுக்கு தான். ஐயோ, உங்களதான் வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நான் நகைச்சுவையா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க பார்த்தாலும் உங்களுக்கும் அப்படித்தான் தோணும். ஸோ ரொம்ப காமெடியா இருக்கு. இவங்க கிட்டலாம் அரசியலை கொடுத்து 26ல வரப்போறான்றாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுல வேற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம். இந்த 2 நாள் அல்டிமேட்டா இருக்கும் போல. இந்த பிக் பாஸை விட இதெல்லாம் பிக் பாஸ் தான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில வந்து நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்தது மக்களுக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார பயணம் தான் என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. வேற எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. சரி, இதுக்காச்சும் பிரயோஜனப்படுது, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண வேண்டியதுதான். வேற நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது? ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் விஜய். ரைட்ரா.